ஹே வீப்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஒன் பீஸில் இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு டியர் லிஸ்ட்டாக தான் போட போகிறோம். இப்போ நம்ம இதில் என்ன டயர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட்டு லெஜெண்டரி. ஸோ ஆப்வியஸ்லி இதில் இருக்க வெப்பன்ஸ் தான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் இருக்கிறது மித்திக். இந்த லிஸ்ட்டில் இருக்க வெப்பன்ஸ் எல்லாமே லெஜெண்டரியோட கொஞ்சம் பவர் கம்மி. அதுக்கு அடுத்து எபிக். இது எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவான வெப்பன் தான். நெக்ஸ்ட்டு ரேர். இந்த டியரில் இருக்க வெப்பன்ஸ் எல்லாமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். பட் மற்ற வெப்பன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இதுக்கு ஸ்பெஷல் எபிலிட்டிஸும் இல்லை, பவரும் இல்லை. லாஸ்ட்டாக இருக்கிறது காமன் டியர். பேசிக்கலாக இதில் பிளேஸ் ஆகிறது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல வெப்பன்ஸ் தான். ஃபைனலாக தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு டியர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் இருக்க வெப்பன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்காத வெப்பன்ஸ். நீங்கள் பார்த்துருக்கிறது வீப் டிவி. அப்புறம் அனிமி பற்றி கண்டென்ட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனல் பேஜை செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்கு புது வீபாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்க, நம்ம இப்போ ஒரு ஒரு வெப்பனாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் வெப்பன் என்னன்னா மீஹாக்கோட ஏரோ. ஆப்வியஸ்லி இந்த வெப்பனோட பவர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்ஃபேக்ட் ஒன் பீஸில் இருக்கிற கேரக்டர்ஸ்க்கே இந்த வெப்பனோட பவரும் தெரியும். இதோட ரெப்புடேஷனுமே அவ்வளோ அதிகம். அது கூடவே யோரு வந்து ஒரு பிளாக் பிளேட் ப்ளஸ் சுப்ரீம் ஷார்ட்ஸ்லையும் இருக்குது. அதனால நான் இதை ஸ்ட்ரெயிட்டாக லெஜெண்டரி டியரில் வச்சிடுறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஜோரோவோட இபாஷிரி. இந்த ஸ்வாடை விற்கிறப்பயே ஒன் பீஸை ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்வாட்ஸ்ன்னு சொல்லி தான் விற்றுருப்பாங்க. ப்ளஸ் ஜோரோ கூட ரொம்ப நாளுமே நிலச்சிருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஓபி டெவில் ஃப்ரூட் பவர்னால இந்த ஸ்வாட் வந்து அழிஞ்சிடும். பட் நமக்கு கொடுத்த ஹைப்புக்கு இந்த ஸ்வாட் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால நான் இதை மித்திக் டியரில் வைக்கிறேன். சரிங்க, இப்போ நம்ம சாங்ஸோட வெப்பனை ரேங்க் பண்ணிடலாம். இதோட பேர் கிரிஃபன். ப்ளஸ் சாங்ஸ் தான் நிறைய அட்டாக்ஸுமே யூஸ் பண்ணியிருப்பான். ரீசெண்டாக நம்ம கிட்டு ஃபைட்டில் கூட பார்த்தோம். இதை தாண்டி இந்த வெப்பனோட ரேரிட்டி, இதோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே நம்மளுக்கு தெரியல. அதனால வேறு வழி இல்லாமல் இதை நோ இன்ஃபர்மேஷன் டியரில் வைக்கிறேன். லிஸ்ட்டில் அடுத்ததாக ரேங்க் பண்ண போகிறது குரோவோட கேட் கிளாஸ். இந்த வெப்பன் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக போகிற வெப்பன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது கூடவே குரோவும் இதை சூப்பராகவே யூஸ் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் இதை பார்க்குறப்ப ஒரு ஓஜி வெப்பனுங்கிற ஒரு ஃபீல்லாம் வரும். இந்த ஒரு ரீசனுக்காக இதை நான் ரேர் டியரில் வைக்கிறேன். அடுத்ததாக இருக்கிறது ஆர்லாங்கோட கிரிபாக்கரி. இந்த வெப்பனோட ஷேப்பை பார்க்க ஒரு மாதிரி செம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கூடவே செம வெயிட்டாகவும் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஆர்லாங் என்னன்னா அசால்ட்டாக ஒத்த கையில் சுற்றிட்டு இருப்பான். இதுவும் ஒன் ஆஃப் த ஓஜி வெப்பன்ஸ். அதையும் தாண்டி சொல்லணும்னா ஆர்லாங் வெப்பன் யூஸ் பண்ணானாங்கிறதே நிறைய பேர் மறந்துருப்பாங்க. இதை கன்சிடர் பண்ணி நான் இதை ரேர் டியரில் வைக்கிறேன். அடுத்ததாக ஜோரோவோட வாடோ வச்சு மொஞ்சி தாங்க ரேங்க் பண்ண போகிறோம். இந்த ஸ்வாட் தான் ஜோரோ கிட்ட ஸ்டார்டிங்லேருந்தே கூட இருக்கும். வாடோ வச்சு மொஞ்சி 21 கிரேட் ஸ்வாட்ஸில் ஒன்று. அதுக்கப்புறம் இதோட டியூரபிலிட்டி பற்றி நம்ம சொல்ல தேவையில்ல. ஏன்னா யோரோட ஸ்லாஷியை வாங்கிட்டு உடையாம நின்று இருக்கும். இதனால நான் இதை லெஜெண்டரி டியரில் வைக்கிறேன். இப்போ ரேங்க் பண்ண போகிற வெப்பன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் என்னால் யூஸ் பண்ணுற ஸ்டாஃப். இந்த வெப்பன் என்ன தான் கோல்டில் செஞ்சிருந்தாலுமே என்னோட மொத்த டெவில் ஃப்ரூட் பவரையுமே இந்த வெப்பன் அசால்ட்டாக தாங்கும். என்னால் கோல்டை லைட்னிங் யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணியிருப்பான். ஆனால் இந்த வெப்பன் ஒரு பொட்டு கூட மெல்ட்டாக இருக்காது. அதனால் நான் இதை மித்திக் டியரில் வச்சிடுறேன். டிஃப்ரெண்ட்டான வெப்பன்ஸை பற்றி பேசுகிறப்போ இந்த வெப்பனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது தான். அதுதான் ஸ்பார்டனோட ஃபங்க் ஃப்ரீட். இது என்னடா அப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கேட்குறீங்களா? மனுஷன் சாப்பிட்ற டெவில் ஃப்ரூட்டை இந்த கத்தி சாப்பிட்டு வச்சுருக்கோம். அதனால் இந்த கத்தி ஒரு யானையாகவே மாறும். கேட்கவே கொஞ்சம் எப்பிக்காக இருக்குது. அதனால் நான் இதை எப்பிக் டியரில் வைக்கிறேன். இப்போது மிஸ்டர் 4 யூஸ் பண்ண லேசோ. இந்த வெப்பனும் ஒன் ஆஃப் த ஓஜி வெப்பன்ஸில் வரும். ஏன்னா உங்களை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. டெவில் ஃப்ரூட்னா ஃபஸ்ட்டு மனுஷங்கால மட்டும் தான் சாப்பிட முடியும்னு சொன்னாங்க. பார்த்தா ஒரு வெப்பன் சாப்பிட்ருக்கோம். இது எல்லாமே அலபாஸ்தா ஆர்க்கோட மலரும் நினைவுகள். இந்த மெமரிஸ்க்கு ஒரு நல்ல வேல்யூவே கொடுக்கலாம். அதனால் அதை எபிக் டியரில் வச்சிடுறேன். அடுத்து என்ன இருக்குது? சோல் சாலிட். ஓகே, இதை ப்ரூக் தான் யூஸ் பண்ணியிருப்பான். ஸ்டார்டிங்கில் இதை பார்க்க ஒரு ஆர்டினரி கத்தி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் 2 இயர்ஸ் டைம் ஸ்கிப்புக்கு அப்புறம் பார்க்கணுமே, இதில் ஃபுல்லாக ஐஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு சும்மா ஓபியாக இருக்கும். அது கூடவே சோல் எலமெண்ட்டும் இருக்கும். ஸோ அதை நான் மித்திக் டியரில் வச்சிடுறேன். இதோ இந்த வெப்பன் பார்த்தீங்களா, இதுதான் கில்லரோட பனிஷர். ஸோ இந்த வெப்பனை பார்க்க ஏதோ ஒரு மெக்கானிசம் மாதிரி தான் இருக்கும். அந்த பிளேடு எல்லாத்தையுமே மோட்டர் வச்சுட்டு சுற்றிட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பான். பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா கைடோவே அந்த வெப்பன் வந்து டேமேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு? சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கைடோ மேலே ஒரு வெப்பனால் மார்க்கிங் போட முடியுதுன்னா அது ட்ரூலி பவர்ஃபுல்லான வெப்பன் தான். அதனால் இதை நான் மித்திக் டியரில் வச்சிடுறேன். அடுத்ததா ஷிக்கியோட காலில் இருக்க கத்தி. இந்த கத்தி எல்லாத்தையும் நான் வெப்பனாக கன்சிடர் பண்ணணும்னு கேட்டால் மாட்டேன். பட் என்ன பண்ணுறது, ஷிக்கி மாதிரி ஒரு பெரிய ஆளோட வெப்பனாக போயிடுச்சு. சரி, அப்படியே ரேங்க் பண்ணிடலான்னு பார்த்தா இதை பற்றி இன்ஃபர்மேஷனும் எதுவுமே இல்லைங்க. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் இதை நான் நோ இன்ஃபோ டியரில் போடுறேன். இதுக்கு அடுத்ததா ரீமாவோட சுஷி. ஒன் பீஸ் வேர்ல்டில் யோரு மாதிரியே ஃபுல்லாக பிளாக்காக இருக்க ஒரே பிளேட்னா அது ரீமாவோட இந்த சுஷி ஸ்வாடு தாங்க. ஸ்வாடை ஜோரை கூட கொஞ்ச நாள் யூஸ் பண்ணியிருப்பான். அந்த டைம் நம்மளுக்கு இதோட பொட்டன்ஷியல் தெரியல. பட் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் தெரியும், இந்த ஸ்வாடை யாராலையும் உடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அதனால இந்த ஸ்வாடை லெஜெண்டரி டியரில் வச்சிடலாம். அடுத்ததா லூஃபி யூஸ் பண்ண நிடா கிடட்ஸு. இந்த ஸ்வாடை பெருசாக யூஸ் பண்ண மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. லூஃபி கூட எடுத்துகிட்டு ஒரு மாதிரி காமெடித்தனமாக தான் யூஸ் பண்ணியிருப்பான். பட் இந்த ஸ்வாடுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்வாடை செஞ்சவருக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது. அதனால இந்த ஸ்வாடை நான் லெஜெண்டரி டியரில் வச்சிடுறேன். அடுத்ததா பிக் மாம் வந்து அவரோட சோலை கொடுத்து உருவாக்குன நெப்போலியன் தான்.
இந்த ஸ்வாடுக்கு பிக் மாம் உங்களோட சோலியை கொடுத்து பவர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்வாட நம்ம பவர்ஃபுல்னு காட்டணும்னா, அதுக்கு டெவில் ஃப்ரூட் பவர் இருக்குதுங்கிறத நம்மளால மறக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இது ஒரு எம்பரரோட ஸ்வாட். இதுலருந்தே நம்மளுக்கு இதோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதனால இத லெஜெண்டரி டியர்ல வைக்கிறேன். அடுத்ததா காட்டாகுரியோட மௌக்ரா. இந்த வெப்பனுக்கு பெருசா எந்த பவரும் இல்ல. ஜஸ்ட் இவன் ஹாக்கிய மட்டும் கோட் பண்ணி வச்சு, அவனோட டெக்னிக்ஸ வச்சு இந்த வெப்பன சுத்த வைப்பான். ஓரளவுக்கு டீசென்ட்டான பவர் இருக்க வெப்பன். இவன் வெப்பனுக்கு எந்த டிஸ்ரெஸ்பெக்ட்டும் இல்ல. பட் பவர் ரொம்ப கம்மி. அதனால தான் நான் எபிக் டியர்ல வச்சிருக்கேன். நம்ம ஃப்ராங்கியோட ஜெனரல் ஃப்ராங்கி ஒரு கத்தி யூஸ் பண்ணும் பார்த்தீங்களா? இப்ப அந்த கத்தி தான் ரேங்க் பண்ண போறோம். இது ஜஸ்ட் ஒரு நார்மல் ஆவரேஜ் கத்தி தான். இதுல ஃப்ராங்கி ஒரு மெக்கானிசம் ஆட் பண்ணி வச்சிருப்பான். அது இல்லன்னா, இது ரொம்பவே ஒரு மாரி பிலோ ஆவரேஜ் கத்தி தாங்க. அதனால இத நான் ரேர் டியர்ல வச்சுடுறேன். என்னடா ஜெனரல் ஃப்ராங்கியோட கத்தியே இப்படி ரேர் டியர்ல வச்சிருக்கிறேன்னு கேட்கிறீங்களா? ஏன்னா, அது ஜெனரல் ஃப்ராங்கில இருக்க கத்தி. பட் இப்ப நம்ம ஜெனரல் ஃப்ராங்கியவே ரேங்க் பண்ண போறோம். ஜெனரல் ஃப்ராங்கிக்குள்ள நம்ம ஃப்ராங்கி வெகாபங்கோட வெப்பன்ஸ இஷ்டத்துக்கு ஆட் பண்ணி வச்சிருப்பான். இன்ஃபாக்ட் அந்த வெப்பன்ஸ் எல்லாமே வெகாபங்க தவிர்த்து வேற யார்கிட்டயுமே இருக்காது. அது கூடவே ஜெனரல் ஃப்ராங்கிய பார்க்க ஒரு மாரி சூப்பரா இருக்கும். அதனால இது மித்திக் டியர்ல பிளேஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம, இந்த ஜெனரல் ஃப்ராங்கில இன்னொரு விஷயமுமே இருக்கு. அது நெறைய பேர்ட்ட காமனா இருக்கு. அதுதான் லேசர்ஸ். இந்த லேசர்ஸ வெகாபங்கோட ரோபோட்ஸ், கூமா, அப்புறம் ஜெனரல் ஃப்ராங்கி ஃப்ராங்கி கூட யூஸ் பண்ணுவான். பட் இந்த லேசர்ஸ் எல்லாமே நம்ம கிசாரோட டெவில் ஃப்ரூட் பவர புரோட்டோடைப்பா வச்சு உருவாக்கப்பட்டது தான். டெவில் ஃப்ரூட்டோட புரோட்டோடைப் இருக்கிறதுனால, இத வந்து டெவில் ஃப்ரூட் பவர்ன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா, மத்த டெவில் ஃப்ரூட் பவர பாருங்க. அது எல்லாத்துக்கும் சி பிரிசம் ஸ்டோன், இல்ல தண்ணி, இல்ல உப்புக்கு வீக்னஸ் இருக்கும். இதுக்கு அது மாரி வீக்னஸ் இருக்க மாரி காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே காமிச்சதும் வந்து பார்த்தீங்கன்னா, கிசாருவோட டெவில் ஃப்ரூட் லேசர் தான். ஏன்னா, இந்த ஸ்வாட தான் ரேலிக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவாரு. பட் இந்த டெக்னாலஜிக்கு அந்த வீக்னஸ் எதுவுமே இருக்காது. அதனால இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இந்த லேசர் டெக்னாலஜிய நான் லெஜெண்டரி டியர்ல வைக்கிறேன். இப்ப நம்ம ஒயிட் பீரோட ஸ்வாடான முராக்குமாகுரிய ரேங்க் பண்ணிடலாங்க. இந்த ஸ்வாட்ல ஒயிட் பீரோட ஹாக்கியுமே இம்ப்யூட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அவனோட டெவில் ஃப்ரூட் பவரையும் இம்ப்யூட் பண்ண முடியும். அதுவும் ஒயிட் பீரோட டெவில் ஃப்ரூட் பவர் வந்து சாதாரண டெவில் ஃப்ரூட் பவர் இல்ல. எல்லாத்தையும் வைப்ரேஷன் வச்சு உடைக்கிற டெவில் ஃப்ரூட் பவர். பட் அவ்ளோ பவரையே இந்த ஸ்வாட் தாங்குதுன்னா சும்மாவா? ஸோ அதனால தான் இது லெஜெண்டரி டியர்ல பிளேஸ் ஆகுது. ஒயிட் பீரோட ஸ்வாட பத்தி பேசுறப்ப, அந்த ஸ்வாடு கூட கிளாஷ் ஆன இன்னொரு ஸ்வாட பத்தி பார்த்துடலாம். அதுதான் ராஜரோட ஏஸ். பைரட் கிங்கோட ஹாக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்குன்னா, இந்த ஸ்வாட் என்ன சும்மாவா? அது கூடவே ஏஸ் வந்து சுப்ரீம் கிரேடட் ஸ்வாட்லயுமே இருக்கு. ஸோ இதுவும் லெஜெண்டரி டியர்ல தான் இருக்க போகுது. இப்போ நம்ம யமட்டோவோட டாக்கிரோ, அதாவது யமட்டோவோட கிளப்ப ரேங்க் பண்ணிடலாம். இந்த வெப்பனுமே எப்படி நம்ம பிக் மாமோட வெப்பன ரேங்க் பண்ணோமோ அதே மாரி தாங்க. எமோட்டோ கையில இருந்ததுனால ஓரளவுக்கு நல்லாவே யூஸ் பண்ணியிருப்பா. மத்தபடி பெருசா சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல. இந்த வெப்பனுக்கு பெருசா பவர் இல்ல. இதுக்குள்ள ஹாக்கியும் சரி, இல்ல டெவில் ஃப்ரூட் பவர் இது 2த்தையுமே இம்ப்யூட் பண்ண முடியும். அதனால இதுக்கு நான் மித்திக் டியர் குடுக்குறேன். அடுத்ததா கியமோனோட கத்திய பத்தி பார்த்துடலாங்க. இந்த கத்தியால ஃபயரையே 2ஆ வெட்ட முடியும். இந்த ஒரு டெக்னிக் தான் கியமோனுக்கு ஃபாக்ஸ் ஃபயர் கியமோனுங்கிற பேரையே கொடுத்துச்சு. இதனால கியமோனோட ஸ்வாட்ஸ மித்திக் டியர்ல பிளேஸ் பண்றேன். அடுத்ததா ஹசாய், கைடோவோட வெப்பன். இந்த வெப்பன தூக்குறதுக்கே பல பேர் தேவை. பட் கைடோ அசால்ட்டா ஒத்த கையில தூக்கிட்டு சண்டை போடுவான். இத பார்க்கறதுக்கும் அவன் சைஸ்க்கு ஏத்த மாரி ஒரு சூப்பரான வெப்பனாவே இருக்கும். நான் இன்னும் சொல்லணும்னா, ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் எம்பரரோட வெப்பன். ஸோ ஆப்வியஸ்லி இது லெஜெண்டரி டியர் தான். அடுத்ததா மிகாக் வந்து ஜோரோவ மார்க் பண்றதுக்காக ஒரு கத்திய வச்சிருப்பான். குட்டியா ஒரு பட்டர் நைஃப் மாரி இருக்கும்ல, அந்த கத்தி தாங்க. இந்த கத்திய ஜஸ்ட் அந்த சீன்ல மட்டும் தான் சண்டை போட எடுத்திருப்பான். பட் அத தாண்டி வேற எங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டான். என்ன கேட்டா மியாக் வந்து அந்த டைம்லயே ஜோரோவோட 3 ஸ்வாட் ஸ்டைல இந்த கத்தி வச்சு ஈஸியாவே டிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பான். அந்த ஒரே ஒரு காரணத்தினால இந்த கத்திக்கு நான் எபிக் டியர் குடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம ரேங்க் பண்ண போறது ஓடன் யூஸ் பண்ணிட்டு இருந்த என்மா. என்மாவ பத்தி பேசுறப்பயே இது ஹாக்கிய கன்சியூம் பண்ற ஒரு கத்தின்னு சொல்லிட்டு தான் பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஜோரோட ஹாக்கியுமே போட்டு உரிய ஸ்டார்ட் பண்ணும். இத எதிர்பார்க்காத ஜோரோட கையில இருந்து லிட்டரலா அவன் கைய உரியிற அளவுக்கு ஹாக்கி இழுத்துரும். பட் நம்ம ஜோரோக்கு தான் ஹாக்கி ஜாஸ்தி ஆச்சே. ஸோ நம்ம ஜோரோ மேனேஜ் பண்ணிடுவான். அது கூடவே ஹெல்ல வெட்டக்கூடிய ஒரு கத்தினா, அது இந்த கத்தி தான். ஸோ ஆப்வியஸ்லி இது லெஜெண்டரி டியர். ஹெல்ல வெட்டுற கத்திய ரேங்க் பண்ணிட்டோம். அப்ப ஹெவன வெட்டுற கத்தியுமே ரேங்க் பண்ணணும்ல. அதுதான் ஓடனோட ஆமினோ ஹபாக்கிரி. இந்த கத்தி தான் ஓடனோட அண்டர் ரேட்டட் கத்தியே. ஏன்னா எல்லா டைமுமே என்மா இந்த கத்திய ஓவர் ஷேடோ பண்ணும். என்னதான் என்மா ஓவர் ஷேடோ பண்ணுதுன்னு நம்ம சொன்னாலுமே, இந்த கத்திக்கு பவர் இருக்குதுங்கிறத நம்மளால மறுக்க முடியாதுங்க. ஸோ அதனால இதையும் லெஜெண்டரி டியர்ல வச்சுடுறேன். அடுத்து லாவோட கிகோகோ. இதுவும் அந்த டெவில் ஃப்ரூட் எபிலிட்டிய ரிலே பண்ற ஸ்வாட் தாங்க. லாவோட அந்த ரூம் எபிலிட்டி இருக்கிறதுனால தான் இந்த ஸ்வாடோட சைஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அத தாண்டி ஜஸ்ட் ஒரு ஆவரேஜ் ஸ்வாட் தான். அதனால தான் நான் எபிக் டியர்ல வைக்கிறேன். அடுத்ததா ஷாம்ராக்கோட சைப்ரஸ். இப்போதைக்கு நம்ம ஷாம்ராக் மாங்கால ஒரு பவர்ஃபுல் கேரக்டர்ன்னு வச்சுக்கலாம். பட் அவனோட வெப்பன் இருக்கும் பாருங்க, அது ட்ரூலி பவர்ஃபுல். ஏன்னா அவன் வெப்பனுக்கு ஒரு மித்திகல் ஜோன் பவர் குடுத்து வச்சிருப்பான். அவ்வளோதான், இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஸ்பாயில் ஆயிடும். இங்க நார்மலான கேரக்டர்ஸ்க்கு குடுக்கவே மித்திகல் ஜோன் டெவில் ஃப்ரூட் இல்ல. இதுல வெப்பனுக்குலாம் குடுக்குறான் பார்த்தீங்களா? ஸோ லெஜெண்டரி டியர்ல தான் வைக்க போறேன்.
அடுத்ததா கேபேஜோட டுராண்டல். இந்த வெப்பன்ல கேபேஜ் எந்த ஒரு ஹாக்கியுமே கோட் பண்ணியிருக்க மாட்டான். ஜஸ்ட் ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்குவாடுங்க. அதனால நான் இத ரேர் டியர்ல வைக்கிறேன். அடுத்ததா உசோப்போட ஜின்கா பச்சின்கோ. இது ஜஸ்ட் உசோப் கையில வச்சிருக்க குட்டிக்கோண்டு உண்டிகோல் தான். இதுக்கு பவர் எதுவுமே இல்லங்க. இதுல வச்சு அடிக்கிற புல்லட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு தான் பவரு. அதனால இந்த வெப்பன நான் காமன் டியர்ல வைக்கிறேன். அடுத்ததா உசோப்போட குரோ கபுட்டோ. இதுதான் நம்ம உசோப்போட பெரிய கபுட்டோ. இத நான் எபிக் டியர்ல வைக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாரி உசோப் இதுல போட்டு அடிக்கிற புல்லட் தாங்க மாசு. அடுத்ததா ஃபுஜிடோராவோட யாக்குசா காசன். இதுவுமே ஒன் ஆஃப் த கிரேடட் ஸ்வாட்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வாட்ல கிராவிட்டியோட பவருமே எடுத்துட்டு வருவான். இந்த ஸ்வாடுக்கு ஆப்போசிட்ல ஜோரோவால கூட சண்டை போட முடியாது. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, இந்த ஸ்வாட்ல அவன் அடிக்கிறப்போ, இந்த ஸ்வாட் மூலியமா நெறைய கிராவிட்டி பீம்ஸ் போவும். அதனால ஜோரோ வந்து கீழ புல் டவுன் பண்ற மாரி ஃபீல் பண்ணுவான். இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்க ஜோரோக்கே இந்த நிலைமைனா, மத்த ஸ்வாட்ஸ்மேன பத்தி நெனச்சு பாருங்க. அதனால ஃபுஜிடோராவோட யாக்குசா காசன லெஜெண்டரி டியர்ல வைக்கிறேன். இப்போ நம்ம ரேங்க் பண்ண போறது தான் கிடட்சு ஃபேமிலியிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிடட்சு. அதுதான் ஷோடா கிடட்சு. இந்த ஸ்வாட யார் வச்சிருக்கான்னு பார்த்தா 5 எல்டர்ஸ்ல ஒருத்தரான நொஸ்ஜிரோ தான். 5 எல்டர்ஸ் தான் இப்போதைக்கு ஒன் பீஸ்ல வரப்போற ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்ஸ்ல ஒருத்தங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க யூஸ் பண்ற ஸ்வாட்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். இதனால இந்த ஸ்வாட லெஜெண்டரி டியர்ல வைக்கிறேன். அடுத்ததா ஏன்ஷியன் வெப்பன்ஸ். இது லெஜெண்டரி டியர்ல தான் வைக்கணும். பட் இதுக்கு மரியாதை கொடுக்கணும்னா இதுக்காக தனியா ஒரு டியரே உருவாக்கிடலாம். அதுதான் ஏன்ஷியன் வெப்பன் டியர்ஸ். ஸோ இந்த டியர்ல 3 ஏன்ஷியன் வெப்பனையும் பிளேஸ் பண்றேன். அடுத்து நாமியோட கிளப்புங்க. இது ஜஸ்ட் கிளப்பு மட்டும் இல்ல. இது கூட ஜியூஸும் சேர்த்து தான் நான் ரேங்க் பண்ண போறேன். நாமி சினிமா டாக்லேருந்து அப்கிரேட் ஆனதுக்கு அப்புறமா அந்த கிளப்பு செம்ம பவர்ஃபுல்லா இருக்கும். இதுல ஜியூஸ் வேற ஆட் ஆயிட்டானா அவ்வளோதான். நாமியோட வெப்பன் ஓரளவுக்கு செம்ம பவர்ஃபுல் ஆயிடுச்சு. இவ்வளோ பவர்ஃபுல்லான வெப்பனை மித்திக் டியர்ல தாங்க வச்சாகணும். அடுத்ததா ஐஸ்வோனி. இதோட எபிலிட்டி ஒரு ஜாம்பி வைரஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஒருவேளை நம்ம எனிமி கிட்ட க்ரூவோட ஸ்ட்ரென்த் நிறைய இருந்துச்சுன்னா இந்த வெப்பனை யூஸ் பண்ணி அவங்களுக்குள்ளேயே அவங்கள சண்டை போட வச்சுக்கலாம். இந்த வெப்பனுக்கும் குயின் வந்து என்னென்னவோ யோசிச்சு புதுசு புதுசாக கண்டுபிடிச்சலாம் செஞ்சிருப்பான். அதனால இதை நான் மித்திக் டியர்ல வைக்கிறேன். அடுத்து பார்க்க போகிறது நம்ம ஜெயின்ஸ், டார்கி அண்ட் பார்கி. இவங்க 2 பேரோட வெப்பன். வெப்பன்ஸ்க்கு ஏதாவது ஸ்பெஷல் பவர் இருக்கான்னு கேட்டால் தெரியாது. இதில் ஹாக்கி கோட் பண்ண முடியுமான்னு கேட்டால் தெரியாது. பட் ஆனால் இந்த வெப்பனை தூக்கணுனாலே அதுக்கு ஒரு தனி ஸ்ட்ரென்த் வேணும். ஜெயன்ஸால மட்டும்தான் வெப்பன்ஸை தூக்க முடியும். ஸோ அதனால் இதை நான் மித்திக் டியரில் வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு வெகா ஃபோர்ஸ் ரோபோட்டை பற்றி பார்த்துடலாங்க. ஸோ ஜென்ரல் ஃப்ராங்கியை விட இது பல மடங்கு ஸ்ட்ராங்கான ஒரு அப்கிரேடட் ரோபோட்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஃப்ராங்கி வந்து வெகா பங்கோட ரிசோர்ஸை படித்து ஓரளவுக்கு லிமிட்டட் ரிசோர்ஸை வச்சு தான் ஜென்ரல் ஃப்ராங்கியை கட்டியிருப்பான். பட் இங்கே வெகா பங்கை பற்றி அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வெகா பங்கு கிட்ட எல்லா ரிசோர்ஸஸுமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வெகா பங்கோட மூளையே அவ்வளோ பெருசு. கூடவே வேர்ல்டு கவர்மெண்ட்டோட பேக்கிங்குமே இருந்துச்சு. பட் இந்த ரோபோட்டையுமே நம்மளுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக காட்டல. ஸோ அதை நான் மித்திக் டியர்லேயே ப்ளேஸ் பண்ணிடுறேன். அடுத்ததா ஷிரியோட ஸ்வாட். இந்த ஸ்வாட் வந்து அவன் பவர் கூட ஈக்குவல் ஆச்சுன்னா செம பவர்ஃபுல்லாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு இன்விசிபிள் ஸ்வாட் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாமல் அவங்களை குத்துனா எப்படி இருக்கும். ஸோ இதுக்காக இந்த ஸ்வாடை நான் மித்திக் டியரில் ப்ளேஸ் பண்ணுறேன். அடுத்து டான்ட்ரிக் இருக்கான்ல, அவன் பல வெப்பன்ஸை கிளஸ்டராக எடுத்துகிட்டு வருவான். இது எல்லாமே அவளுக்கு மொக்கையான வெப்பன்ஸ் தான். பட் என்ன ஸ்டார்டிங்லாம் அவனை பார்க்க ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும், காமெடி பீஸ் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் பொசுக்கு பொசுக்குன்னு எங்கேருந்து எடுப்பானே தெரியாது. ஒரு மாதிரி புதுசு புதுசாக வெப்பன்லாம் எடுத்து ஃபன் பண்ணிகிட்டு இருப்பான். ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதனால் ரேர் டியரில் வைக்கிறேன். அடுத்ததாக ஹெல்மிப்போ வந்து 2 கத்தி யூஸ் பண்ணுவான். இது ஜஸ்ட் காமனாக கிடைக்கிற கத்தி தாங்க. ஸோ இதையுமே காமன் டியரில் வச்சிடுறேன். அடுத்ததாக ஹன்னியாபால் வந்து பெருசாக ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைல் நாகினாட்டை யூஸ் பண்ணுவான். அதாவது லாங் ஸ்வாட் மாதிரி இருக்கும். இதுவும் பேசிக்கலி காமனாக ஒன் பீஸில் எந்த கடையில் போய் கேட்டாலும் கிடைக்கும். ஸோ இதையும் காமன் டியர்லேயே வச்சிடுறேன். அடுத்ததாக கிராக்கரோட டபுள் எட்ஜ் ஸ்வாட். இந்த ஸ்வாடை கிராக்கர் அளவுக்கு நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இதுவும் பேசிக்கலாக கிடைக்கிற ஒரு வெப்பன் தான். ஸோ கிராக்கர் யூஸ் பண்ணாங்கிறதுக்காக நான் அதை ரேர் டியரில் வைக்கிறேன். அடுத்ததாக கப்பாவோட ஸ்வாட். இது கரண்ட்லி அன்ரேங்கட் ஸ்வாட் தான். பட் நம்மளுக்கு அனிமியில் காமிச்ச வரைக்கும் ஒரு செம்மையான ஒரு ஸ்வாட். அதுவும் கப்பாவோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் கூட சேர்த்து பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் நான் அதை மித்திக் டியரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்மோக்கரோட அந்த சீ ஸ்டோன் வெப்பன். இது என்னடா சீ ஸ்டோன் இருக்குன்னு கேட்குறீங்களா? அதை நான் சொல்கிறேன். இதை பார்க்குறதுக்கு போலீஸ்லாம் நார்மலாக யூஸ் பண்ணுற வெப்பன் மாதிரி தான் இருக்கும். பட் இதில் ட்விஸ்ட்டே ஸ்மோக்கர் வந்து அது ஒரு டிப்பில் சீ ஸ்டோனை வச்சுருப்பான். இது மூலயமா ஏதாவது டெவில் ஃப்ரூட் யூசர்ஸை அட்டாக் பண்ணால் அவங்களுக்கு டேமேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி போகும். அவ்வளோதான். இதுக்காக இதை நான் ஒரு ரேர் டியரில் வைக்கிறேன். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ஒரு பெரிய வெப்பன். இன்ஃபேக்ட் அது எவ்வளோ பெருசுனா ஜெயன்ஸாலே தூக்க முடியுமான்னு தெரியாது. அதுதான் லோக்கியோட ரேக்னிர். நான் பெருசாக ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் உங்ககிட்ட சொல்லணும்னா இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன். அதனால நான் இதை லெஜெண்டரி டியரில் வைக்கிறேங்க. ஸோ அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணது உங்களோட வீப் டிவி சைனிங் ஆஃப்.